காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தை பார்க்கறதுக்கு நேரம் இல்லாம நானும் எப்படியாவது இந்த படத்தை பார்த்துப்படணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கு டைம் வந்துச்சு, பார்த்துட்டேன். ஆக்ட்ரஸ் நித்யாவும் ஆக்டர் ஜெயம் ரவியும் சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தை எழுதி இயக்குனது யாருன்னு பார்த்தோம்னா கிருத்திகா உதயநிதி. ஏன்னா அவன் ஹீரோயின் பேரை சொல்லிட்டு ஹீரோ பேரை ரெண்டாவதா சொல்றேன் தானே பாக்குறீங்க. காலங்காலமா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு மூவியா இருந்தாலும் ஹீரோவோட பேரை ஃபர்ஸ்ட் சொல்லி தான் ஹீரோயின் பேரை சொல்லுவாங்க. அதையே நம்மளும் பண்ணாம லைட்டா டெம்ப்ளேட்டை மாத்தி பார்ப்போம். இப்போ எதுக்கு இந்த ஈக்குவாலிட்டி ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படின்னு தானே பாக்குறீங்க. இந்த படத்துல இவங்களுக்கு காதலிக்க நேரம் இல்லாம இவங்களுக்குள்ளே உருவான அந்த காதல், அந்த சுயமரியாதையை வெளிப்படுத்தின மாதிரி எனக்கு தோணுது. காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெத்து வாழணும்னு நினைக்கிற பொண்ணு அந்த காதலனால ஏமாற்றப்பட்டு அல்ல ஒரு டெஸ்ட் பேபியாச்சும் பெத்துக்கிட்டு ஒரு பிள்ளைய பெத்து ஒரு ஆம்பளை துணை இல்லாம வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையும் பெத்து வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாலே புள்ளதான் பெத்துக்கணுமா அப்படின்ற மைண்ட் தாட்டாலேயே தன்னோட காதலியை பிரிஞ்ச ஒரு ஆணுக்கும் உருவான ஒரு காதல் கதை தான் இந்த லவ் பிளாட்டே. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. அதே மாதிரி தான் அந்த படமும் ஒரு வித்தியாசமான லவ் மூவியா சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன்றதுக்காண்டி நெகட்டிவே இல்லையான்னு கேட்க கூடாது. இருக்கு. இந்த படத்தை ப்ராப்பரா எடுத்தா ஒரு 1.5 மணி நேரத்திலே முடிச்சிருக்கலாம். கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவான படம் தான். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிற அந்த கோஇன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரொம்பவே ஆர்டிஃபிஷியலா இருக்கு. ஒரு தடவை வித்தவுட்லனா பரவாயில்ல, எப்பவுமே வித்தவுட்லனா எப்படிரா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்திலையும் கோஇன்சிடென்ட்ஸ், அதுலயும் முக்கியமான ஒரு விஷயத்திலையும் கோஇன்சிடென்ட்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா இது ஒரு லவபிளான லவ் மூவி. ஏன்னா இந்த படத்துல எல்லா விதமான மனிதர்களோட காதல் உணர்வுகளையும் பக்காவா கையாண்டிருக்காங்க. அதோட அவுட்புட்டும் கரெக்டா வந்திருக்கு, பார்க்கலாம்.